இட்லி கடை. மலையாளம்ல உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் இருக்கு. இப்ப நான் ஏன் அந்த படத்தை பத்தி சொல்றேன்னா, அந்த படமும் இட்லி கடையும் ரொம்ப சிமிலர் தான். அதுலயும் ஒரு ஹோட்டல், அதோட எமோஷன் என்ன, அதோட ரூட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் பேசியிருப்பாங்க. இட்லி கடையிலயும் அதே தான் பேசியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு உஸ்தாத் ஹோட்டல் பிடிக்குது, அது எனக்கு கிரிஞ்சா ஃபீல் ஆகல, ஆனா எனக்கு இட்லி கடை கிரிஞ்சா ஃபீல் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் சம் சீரியஸ் இஷ்யூஸ். இதே தான் வந்துட்டு நம்ம மெய்யழகனுக்கும் பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தை ஓட விடாம பண்ணிடாதீங்க. இது நம்ம ஊரோட எமோஷன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எமோஷன்ஸ்னு நான் சொல்லும் போது, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதே சமயம் ஒரு கண்ணு பிறக்குதுன்னா, ஓ இறந்தவங்க தான் அந்த கண்ணா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல மேல வந்து கழுகு சுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஓகே அங்க பாரு தாத்தா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நம்ம கூடயே தான் வந்துட்டு இறந்தவங்க இருக்காங்க, நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க நம்ம ஸ்டக்கா இருக்க நேரத்துல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே படத்துல இருக்கு. சாமியை நம்புற மாதிரி தான் இருக்கு. பட் இது எல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சா ஃபீல் ஆகலாம். எனக்கு பர்சனலி இது நல்லா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி தான் ஊருக்குள்ள பேசுவாங்க, நம்புவாங்க. அண்ட் தனுஷ் அண்ட் நித்யா மேனன் அவங்க ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டருக்காகவே பிறந்தவங்க மாதிரி நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பிசிக், ஹைட், வெயிட் எதுவுமே அவங்க கவனிச்சுக்கல. ரெண்டு பேத்துக்கும் நடிக்க தெரியும், நான் எப்படி நடிக்கிறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சமுத்திரகனி, பார்த்திபன் சார், சத்யராஜ் சார், அருண் விஜய், ஷாலினி பாண்டே எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல கிளாப்ஸும் வாங்கினாங்க. பார்த்திபன் சாருக்குலாம் சூப்பரான ஒரு சீன் இருந்தது. அண்ட் இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் போட்டிருக்க மியூசிக் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். காது வலிக்கல, பிளசண்டா, பிரீஸியா கொண்டு போனாங்க. படத்துல சில ஃபிளாஸ் இருக்கு, ஆனா இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து எவ்வளவு கடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என் ஊருக்கு போய் கடை போட்டு புடச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். சண்டை போடுறது ஒரு தீர்வே கொண்டு வராது. நீங்க வந்து அமைதியா போறதுதான் தீர்வே கொண்டு வரும். நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா போறீங்களோ அது அவனை எவ்வளவு தூரம் ஈகோவை டச் பண்ணும். அதே சமயம் நீங்க அவனை மன்னிச்சு விடுறது அவனை எவ்வளவு தூரம் வந்து கேவலப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. டீனாவோட பெஸ்ட் டைரக்டோரியல் பிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.